السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحابه أجمعين. أما بعد. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த காணொளி என்பது ஜாமியா அர் ரகீப் அல் இஸ்லாமியா அறக்கட்டளை சார்பாக வெளியிடப்படுகின்றது. ஸ்ரீ ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய இந்த மௌலானா ஆசாத் நேஷனல் உருது யூனிவர்சிட்டியில் எம்ஏ அரபிக்கு படிக்கக்கூடியவர்களுக்காக வேண்டி வெளியிடப்படக்கூடிய ஒரு காணொளி. ஃபஸ்ட்டு செமஸ்டரில் நாம் இந்த காணொளியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லிச்சுன்னா, ஃபஸ்ட்டு செமஸ்டரில் இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் கிளாசிக்கல் ப்ரோஸ் அண்ட் நஸ்ருல் அரபி அல் கதீம். இந்த சப்ஜெக்டினுடைய போன பாடங்களினுடைய தொடர்ச்சி தான் இதுவும். இதில் நாம் எதை பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால், அரபிக் நஸ்ருனுடைய டெஃபினேஷன், வரையறை மற்றும் அதனுடைய வகைகளை பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம். அதே தான் இந்த காணொலியிலும் பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். இந்த காணொளி என்பது பரீட்சைக்கு தயாராகுவதற்காக வேண்டி மட்டும்தான். வாருங்கள் இன்ஷா அல்லாஹ் முத்தாலா முதாக்கரா செய்வோம். நாம போன பாடத்துல நஸ்ரினுடைய வகைகளை பத்தி பார்த்துட்டு வரோம். நஸ்ரை மெயினா ரெண்டு வகையா பிரிச்சாங்க: நஸ்ருல் ஃபன்னி, நஸ்ரே முர்சல் மற்றும் நஸ்ரே ஃபன்னி. நஸ்ரே முர்சல் அப்படிங்கிறது அது வந்து பொதுவா நாம பொதுவா நம்ம அன்றாட வாழ்வுல பேசக்கூடிய நடைமுறைகள், இது மாதிரியான விஷயங்களை நாம என்ன செய்வோம், பெரிய அளவுக்கு சஜிழைகளையோ முஹ்சினாத்துல் லெஃபலுகளையோ இந்த வார்த்தையினுடைய அலங்காரங்களையோ பயன்படுத்தாமல், ரொம்ப கினாயாவாக இஸ்தியாராவாக அப்படிலாம் ரொம்ப இருக்காம, நாம டே டு டே லைஃப்பில் பயன்படுத்தக்கூடிய விஷயங்களை ஒரே நடியாக, அது எழுத்துல இருந்தாலும் சரி அல்லது அஹ், பேசக்கூடிய ஓரலாக இருந்தாலும் சரி, இது மாதிரியான ஒரே நடைகளை நாம நஸ்ரி முர்சல்னு சொல்லுவோம். நஸ்ரி முர்சலை ரெண்டு வகையாக பிரிச்சாங்க. அதில் ஒன்று வந்து நஸ்ரி பசீத். நஸ்ரி பசீத் அப்படிங்கிறது அது ஒரு பொதுவான நாம் பேசக்கூடிய ஒரு விஷயங்களை நாம் என்ன செய்யலாம் சொல்லலாம். அதில் பெரிய அளவுக்கு ஆம், வார்த்தையினுடைய அலங்காரங்களோ கினாயா போன்ற விஷயங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதை பார்த்தோம். நஸ்ரே முர்சலினுடைய இன்னொரு வகையாக இருக்கக்கூடிய நஸ்ரே இல்மி. நஸ்ரே முர்சலை ரெண்டு வகையாக பிரித்தாங்க: நஸ்ரே பசீத். அதனுடைய உதாரணங்கள் எல்லாத்தையும் நாம் போன வீடியோகளில் பார்த்தோம். இந்த வீடியோவில் நஸ்ரே இல்மி, நஸ்ரே இல்மியினுடைய இந்த வகையை பற்றி நாம் இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். இது நஸ்ரே இல்மி. நஸ்ரே இல்மின்னு சொல்லி சொன்னா நஸ்ர் முர்சல் கி தூசரி கிசம். இது வந்து நஸ்ரே முர்சலினுடைய இன்னொரு வகை தான் இது. இந்த நஸ்ரே இல்மிங்கிறது நஸ்ரே முர்சலினுடைய இன்னொரு வகை. இதை நம்ம பற்றி நாம் பார்க்கும் பொழுது என்ன அப்படிங்கிறத பாருங்க. நஸ்ரே முர்சல் கி நஸ்ரே இல்மி அப்படிங்கிறது நஸ்ரே முர்சல் கி தூசரி கிசம். இது இன்னொரு வகை. இது வந்து ஆஹ், முர்சலினுடைய இன்னொரு வகை. நஸ்ரே இல்மி ஹே, அது என்னது இன்னொரு வகை. நஸ்ரே முர்சலுடைய இன்னொரு வகை வந்து அப்படிங்கிறது நஸ்ரே இல்மி. इस नस्र की जरिया किसी इल्मी मौदू पर इजहार ख्याल किया जाता है. இப்போ இதுதான் நஸ்ரே இல்மினா. வேற ஒன்றும் இல்லை, இங்கிலீஷ் சொல்றாங்க பாருங்க. நஸ்ரே இல்மினா என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இது பொதுவான நம்ம பேசக்கூடிய ஒரு நடைமுறையில வார்த்தைகள்ல இருந்தாலும், இதனுடைய கண்டென்ட், இதனுடைய மௌது டாபிக் என்னவா இருக்கும்னு சொல்லி சொன்னா, இல்மி மௌது, அறிவு சம்பந்தப்பட்ட கேள்வி சம்பந்தப்பட்ட ஒரு எக்கனாமிக்கலாக இருக்கலாம், எக்கனாமிக்கை பற்றியோ அல்லது இலக்கண பற்றியோ இலக்கியத்தை பற்றியோ, இது மாதிரியான விஷயங்களை நாம் உரைநடையில் கொண்டு வர்றதுக்கு பேர் தான் நஸ்ரே இல்மி என்று சொல்லப்படும். இதில் வந்து ஜிஸ்மே இன்சானி ذهن வ அக்ல் को मुखातब किया जाता है. இதில் வந்து மனிதனுடைய அறிவு மற்றும் சிந்தனையை பயன்படுத்தி என்ன செய்வோம், இதில் இதனுடைய அந்த டாபிக்கும் இதனுடைய கண்டென்ட்டும் இருக்கும். இதில் பெருசாக அஃப்சானோ ஹியாலாத், ரொம்ப கற்பனையோ அந்த மாதிரியான விஷயங்கள் இதில் என்ன செய்யாது, இருக்காது அப்படிங்கிறதையும் என்ன செய்கிறோம் இந்த இதில் நாம் பார்க்குறோம் இன்ஷா அல்லாஹ். இதனுடைய ஒரு உதாரணத்தையும் இன்ஷா அல்லாஹ் இங்கே போடுறாங்க. நஸ்ரு இல்மிக்கு நமூனா. இங்கே வந்து நஸ்ரு இல்மியினுடைய ஒரு ஒரு உதாரணத்தை இங்கே போடுறாங்க. இந்த பேராகிராஃப் இந்த பேராகிராஃப் அப்படிங்கிறது எங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சொன்னால், இப்னு ஹுல்தூன் அப்படிங்கிற ஒரு இமாம், இவரும் ஒரு இலக்கியவாதி. இவர்களுடைய முக்தாராத்து மின் அதபில் அரப்
அப்படிங்கிற அவங்களுடைய கிதாபில் இருந்து அல்லுல்மு முஅத்தின், இந்த இதனுடைய தலைப்பு என்னன்னு சொல்லி சொன்னா அல்லுல் முஅத்தினும் ஹராபில் உம்ரான், அநியாயம் செய்கிறது அப்படிங்கிறது, அநியாயம் அக்கிரமம் அட்டூழியம் செய்யறதுங்கிறது ஒரு ஊரினுடைய ஒரு நாட்டையே அழிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நாட்டை அழிக்கக்கூடிய ஒரு ஒரு கருவியாக இருக்கின்றது, அழித்து விடக்கூடியதாக இருக்கின்றது அப்படிங்கிறது இந்த கட்டுரையினுடைய இந்த பேராகிராஃபினுடைய தலைப்பு. பாருங்க, யாழம் அறிந்துகொள் அண்ணல் உதுவான, நிச்சயமாக உதுவான்னு சொல்லி சொன்னா வரம்பு மீறுறது, அழிச்சாட்டியம் பண்றது, அலன்னாசி மக்களின் மீது அழிச்சாட்டியம் வரம்பு மீறுவது அநியாயம் செய்வது அப்படிங்கிறது, ஃபி அம்வாலிஹிம் அவருடைய பொருள்கள்ல, ظاهب بأموالهم في تحصيلها واكتسابها لما يرونه حينئذ من أن غايتها ومصيرها انتهائها من أيديهم. மக்களின் மீது அவங்களுடைய பொருளை அநியாயம் செய்யுது அப்படின்னா அவங்களுடைய பொருளை அபகரிக்கிறது, களவாடுறது, அவங்களுடைய பொருள்களை சூறையாடுறது. இப்போ உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா ஒரு நாட்டினுடைய கவர்மெண்ட்டே என்ன செய்யறது, மக்களுடைய பொருள்களை அந்த காலத்துல வழிப்பறி கொள்ளைன்னு கேள்விப்படும். இந்த இப்போ வந்து பார்த்தேன்னு சொல்லி சொன்னா ஜிஎஸ்டி மாதிரி, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ ஒரு அரசே மக்களின் மீது அநியாயம் செய்யுது, ஏதாவது ரீதியில அந்த மாதிரி அநியாயம் செஞ்சு மக்களுடைய பொருள்களை கொள்ளையடிச்சுன்னு சொல்லி சொன்னா அது என்ன செஞ்சிடும், தாஹிப பி ஆமாலிஹிம் ஃபி தஹ்சீலிஹா வ இக்திசாபிஹா, மக்கள் அந்த சம்பாதிக்கக்கூடிய அந்த ஒரு ஆர்வத்தை, ஃபி தஹ்சீலிஹா அந்த பணத்தை உண்டாக்குவது, பணத்தை சம்பாதிக்கக்கூடிய அந்த ஒரு ஆர்வத்தை, சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை அவங்க என்ன செஞ்சிடும், அது போயிடும். என்னத்தை சம்பாதிச்சாலும் யாராவது கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க. லிமா ரவுனஹும் மின் ஹீனைன், அவங்க பார்க்குறாங்க இல்லையா, எல்லாரும் எவ்வளோ தான் சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், அதுக்கப்புறம் யாரோ கொண்டு போகிறாங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த சம்பாதிக்கக்கூடிய ஆர்வத்தை என்ன செஞ்சிடும், போயிடும். பொய்தா தஹபத் ஆமாலுகும், அப்படி அவங்களுடைய அந்த ஆர்வம், சம்பாதிக்கக்கூடிய எண்ணம் போயிருச்சுன்னு சொல்லி சொன்னா ஃபிக்திசா பிஹா வ தஹ்சீலிஹா இன் கபலத் ஐதீஹிம் நிசாஇ ஃபீ தாலிக, என்ன செய்வாங்க, இன்கபலத் அவங்க தங்களுடைய கரங்களை தடுத்துக் கொள்வார்கள், அனிசாயி ஃபீதாலிக்க சம்பாதிக்கக்கூடிய அந்த முயற்சியை விட்டும் என்ன செஞ்சிருவாங்க, தங்களுடைய கரங்களை தடுத்து விடுவார்கள். வாலா கதிரில் இஅ்திதாஇ வ நிஸ்பத்திஹி யகூனு இன்கிமாலு ரியாயா அனிசாயி ஃபில் இக்திசாப், அப்படின்னு சொல்லி சொன்னா எந்த அளவுக்கு அநியாயம் இருக்குமோ அந்த அளவுக்கு மக்களும் என்ன செய்வாங்க, ரொம்ப அநியாயம் செய்றாங்கன்னு சொல்லி சொன்னா யாருமே என்ன செய்ய மாட்டான், வேலைக்கு போக மாட்டான். இல்லை கொஞ்சம் கொஞ்சம் அநியாயம் நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா கொஞ்சம் கொஞ்சம் என்ன செய்வாங்க, வேலைக்கு போவாங்க, தங்களுக்கு அன்னன்னைக்கு தேவையானது மட்டும் என்ன செஞ்சுக்குவாங்க, சம்பாதிச்சுக்குவாங்க, பெருசாக சேர்த்து வைக்க மாட்டாங்க. அப்போ எந்த அளவுக்கு கதிரில் யாத்தி தான் அந்த அநியாயம் இருக்குமோ நிஸ்பத்தி, அதை அதோட இணைச்சி மக்கள் அவர்கள் அந்த சம்பாதிப்பதை விட்டும் தவிர்த்து கொள்ளக்கூடிய அந்த நிலைமையும் சூழ்நிலையும் இருக்கும். ஃபைதாக்கான யாத்திதா கசீரன் ஆமன் ஃபி ஜமீ அபுவாபில் மஆஷி, அந்த யாத்திதா அந்த வரம்பு மீறுதல் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னு சொல்லிச்சுன்னா காலல் உக்கூது அனில் கஸ்பி கதாலிக்க, சம்பாத்தியத்தை விட்டு மக்கள் தவிர்ந்து விடுவது, உட்கார்ந்து விடுவது அப்படிங்கிறதும் அதுவும் அதிகமாக இருக்கும். லிதஹாபிஹி பி பில் ஆமாலி ஜும்லத்தன் பி துகூலிஹி மின் ஜமீ அபுவாபிஹா. அப்போ அதிகமாக மக்கள் மீது கொடுமை பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னால் மக்களும் சுத்தமாக என்ன செய்ய மாட்டாங்க, சம்பாதிக்க எவ்வளோ சம்பாதிச்சாலும் நம்ம அன்னைக்கு சம்பாதிச்சாலும் கூட அதை எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி சொன்னால் அவன் ஒரு நாள் கூட என்ன செய்ய மாட்டான், சம்பாதிக்க மாட்டான். வயன்கான் இல்லாத்தி தான் எசீரன், அந்த வரம்பு மீறுதல் அநியாயம் அப்படிங்கிறது கம்மியாக இருந்துச்சு சொன்னால் கானல் இன்கிமா அதுவும் அனில் கஸ்பி அந்நிஸ்பதி, அதுவும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஒரு உம்ரானு ஓ பௌருஹு ஒனிஃபாக் அஸ்வாக்கிஹி இன்னமா ஹுவபில் ஆமாலி. அப்புறம் ஒரு நாட்டினுடைய கலாச்சாரம் அப்படிங்கிறதும், ஒரு நாட்டினுடைய அந்த வருவாய், ஒரு நாட்டினுடைய செழிப்பு அப்படிங்கிறதுமே அது எதோட சம்மந்தப்பட்டிருக்குன்னு சொல்லி சொன்னா இன்னமா ஹுவ பில் அமாலி வசாயி நாசிபில் மசாலி வல் மகாசிப், மக்கள் சம்பாதிக்கிறது கொண்டு தான் ஒரு நாட்டினுடைய, இப்போ பார்க்குறோம் இல்லையா, என்ன ஆயிருச்சு, சந்தையினுடைய அந்த விலை கூடி போச்சு, அல்லது எக்கனாமிக் கிரைசிஸ் வருது. இதெல்லாம் எதனால வருதுன்னு சொல்லி சொன்னா மக்கள் எந்த அளவுக்கு செலவழிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தான் எக்கனாமிக்கல் வருமான ரீதியான அந்த எக்கனாமிக்கல் ரீதியான ஒரு பொருளாதார வளர்ச்சியும் அது என்ன செய்யும், சரிசமமா இருக்கும். அதனாலதான் செலவு பண்றதுக்கு இன்னைக்கு நிறைய கடன் கொடுக்குறாங்க, கிரெடிட் கார்டு அப்படி இப்படி எல்லாத்துக்கும் கடன் கொடுக்குறாங்க, வீடு கட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் கடன் லோன்னு சொல்லி சொன்னா மக்கள் வந்து எப்படியாவது என்ன செய்யணும், செலவழிக்கணும், சம்பாதிக்கவும் செய்யணும் செலவழிக்கவும் செய்யணும். அப்படி செலவழிச்சிட்டு இருந்தா தான் ஒரு பொருளாதாரம் அப்படிங்கிறது என்ன செய்யும், ஒரு சீரா இருக்கும். இல்லைன்னு சொல்லி சொன்னா எக்கனாமிக் கிரைசிஸ் வந்துடும், பொருளாதார ரீதியான அந்த சரிவுகள் வந்துடும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். இஸ்லாம மதம் சொல்லுது, அன்பிக்கு நிறைய பாப்பா நம்ம குரான்ல, அன்பிக்கு நீங்க என்ன செய்யாதீங்க, சேர்த்து வைக்காதீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் கூட என்ன செய்ய மாட்டாங்க, தங்களுடைய பொருள் அவங்க வீட்டுல சேர்ந்து இருக்கிறத விரும்ப மாட்டாங்க.
சரி, இப்போ நம்ம இங்க இதுக்குள்ள வருவோம். இப்போ والعمران وفوره ونفاق أسواقه إنما هو بالأعمال وسعي الناس بالمصالح والمكاسب. அப்போ ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம், அதனுடைய வருவாய் எல்லாமே எதை சார்ந்து இருக்குன்னு சொல்லி சொன்னா மக்களினுடைய சம்பாத்தியத்தையும் அவர்களோட செலவழிக்கக்கூடிய அதையும் சார்ந்து தான் இருக்குது. ராகிபீன ஜாய போறது வர்றது, அதே மாதிரி டூரிஸ்ட், இதெல்லாம் சார்ந்து தான் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் இருக்கும். இப்போ ஒரு நாட்டில் நிறைய கொள்ளை நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா இங்க யாரும் டூரிஸ்ட் கூட என்ன செய்ய மாட்டான், வரமாட்டான். அப்போ فإذا قعد الناس عن المعاش وانقبضت أيديهم في المكاسب كسدت أسواق الأمران وانتفضت الأحوال. அப்போ மக்கள் சம்பாதிக்காம உட்கார்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா வியாபாரமும் நடக்காது, ஒன்றும் நடக்காது, வெளியிலேருந்து ஒன்றும் வராது, டூரிஸ்டும் ஒன்றும் வரமாட்டாங்க, ஒன்றும் நடக்காது. கசதத் அஸ்வாக்குல் உம்ரான், அந்த நாட்டினுடைய அந்த சந்தையே என்ன செஞ்சிடும், வியாபார சந்தையே படுத்துரும். அது நாசமாயிருன்னு சொல்லி சொல்றாங்க. ஒன் தக்கல அஹ்வால், நல்லா இருந்த சூழ்நிலை என்ன செஞ்சிடும், மோசமா போயிடும். وبذر الناس في الآفاق من غير تلك إلا يالة في طلب الرزق فيما خرج عن نطاقها فخاف ساكن القطر وخلت ديار وخربت أمصار واختل باختلاله حال الدولة والسلطان. இந்த அளவுக்கு போயிரும் பாருங்க. மக்கள் சம்பாதிக்காம உட்கார்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா மக்கள் தலைவர் ரிஸ்க் தேடுறதை விட்டும் அவங்க நிராசையாக இருந்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னா என்ன ஆகும், பஞ்சம் வந்துடும், ஊர்கள் அழிஞ்சிரும், யாரும் வரமாட்டா, விற்க மாட்டா, போக மாட்டா, ஒன்றும் நடக்காது. ஒஹரபத் அம்சார், ஊரே நாசமா போயிரும். அம்சார் வக்தல்ல பி இഖ்திலாலிஹி ஹாலத் தௌலா, அந்த ஆட்சியே மாறக்கூடிய சில நாடுகளில் பார்க்குறோம். ஒரு கிரைசிஸ், எக்கனாமிக் கிரைசிஸ் வந்தா அந்த நாட்டினுடைய கவர்மெண்ட்டே மாறக்கூடிய சூழ்நிலை பார்க்குறோம். இப்போ இதெல்லாம் அப்பவுமே சொல்லியிருக்கோம். இப்னு ஹல்தூன் அப்படிங்கிறவங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு மூன்றாம் நூற்றாண்டுல அல்லது ஹிஜ்ரியினுடைய மூன்றாம் நாலாம் நூற்றாண்டுல வாழ்ந்தவங்க நினைக்கிறேன். இப்போ அந்த காலத்துல என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்த மாதிரி எக்கனாமிக்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு கட்டுரை என்ன செஞ்சிருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க. இது குறிப்பா எக்கனாமிக்ஸ் சம்மந்தப்பட்ட கட்டுரை அப்படின்னு சொல்லி நம்ம இருந்தாலும் இது குறிப்பா எது சம்மந்தப்பட்ட கட்டுரை அப்படின்னு சொல்லி சொன்னா அதுவான் மக்களின் மீது என்ன செய்யறது, அநியாயம் செய்யறதுக்கு கொண்டான விளைவுகள் என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த கட்டுரை என்ன செய்யுது, பேசுது. அதான் அந்த தலைப்பையும் பாருங்க. அநியாயம் அப்படிங்கிறது அத்தியனு பிஹராபில் உம்ரான், ஒரு நாடே, ஒரு ஊரே, ஒரு கவர்மெண்ட்டே என்ன செஞ்சது, ஹராப், நாசமாகி போவதற்கான ஒரு அடையாளமாக, ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக இது இருக்கும் அப்படிங்கிறது இந்த கட்டுரையினுடைய ஒரு சாராம்சமாக இருக்கின்றது. இந்த கட்டுரை அப்படிங்கிறது நஸ்ரே முர்சல்ல நஸ்ரே இல்மிக்கான ஒரு ஒரு உதாரணம். இதுல பாருங்க, இதுல மௌதும் டாபிக் அப்படிங்கிறது இது ஒரு ஒரு ஹியால், ஒரு உணர்ச்சியோ அல்லது கற்பனை கதைகளோ கிடையாது. இது ஒரு எல்மு சம்பந்தப்பட்ட உதுவான், மக்கள் மீது அநியாயம் செஞ்சா அதனுடைய விளைவு என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கட்டுரையினுடைய தலைப்பு. இதனுடைய இதுல பெரிய அளவுக்கு ஒரு வார்த்தை கினாயாவோ அந்த மாதிரிலாம் இல்லை. இது இதனுடைய அரபிகள் கொஞ்சம் வார்த்தை கொஞ்சம் புதுசாவோ இருந்தாலும் கூட இதனுடைய பெரிய அளவுக்கு கினாயாவோ இஸ்தியாராவோ என்ன செய்யல, இதுல பயன்படுத்தல. எனவே இது ஒரு நஸ்ரே முர்சல்ல நஸ்ரே எல்மிக்கான ஒரு உதாரணமாக இருக்கின்றது. தொடர்ந்து நம்ம நஸ்ரினுடைய இன்னொரு வகையாக இருக்கக்கூடிய நஸ்ரி ஃபன்னி அதை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம முதல்ல நஸ்ரி முர்சல் அதனுடைய ரெண்டு வகைகள் பசீத்து எல்மியை பார்த்தோம். இப்போ நஸ்ரி ஃபன்னி, நஸ்ரினுடைய இன்னொரு வகையாக இருக்கக்கூடிய நஸ்ரி ஃபன்னி. இந்த நஸ்ரி ஃபன்னினா என்ன, நஸ்ரி ஃபன்னி அப்படிங்கிறது நஸ்ரி ஃபன்னி கா தூசரா நாம் நஸ்ரி அதபி ஹே. இதனுடைய இன்னொரு பேர் நஸ்ரி அதபி. அதபி அப்படின்னு சொல்லி சொன்னால் லிட்ரேச்சர். இப்போ இந்த லிட்ரேச்சரில் இப்போ நஸ்ரி முர்சல்னா என்ன சொன்னேன், டே டு டே லைஃப்பில் நாம் பேசக்கூடிய விஷயங்களை ஒரு உரைநடையாக நாம் எழுதுவதோ பேசுவதோ அதுதான் நஸ்ரே முர்சல்னு சொல்லி சொன்னோம். நஸ்ரே ஃபன்னின்னு சொல்லி சொன்னால் இந்த ஃபன்னுக்குள்ள, இந்த லிட்ரேச்சருக்குள்ள நஸ்ரு நஸ்ருன்னு எதுக்கு சொல்லப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுதான் நம்ம என்ன செய்யணும். நம்ம இங்கே பெரும்பாலும் பார்க்கக்கூடிய கட்டுரை, எஸ்ஸே, பேராகிராஃபு, அதுக்கப்புறம் கிஸ்ஸா ஸ்டோரிஸு, அதுக்கப்புறம் மகாமாத்துன்னு சொல்லப்படக்கூடிய ஒன் சிட்டிங் ஸ்டோரி இதுவாக இருக்கலாம். இது மாதிரியான விஷயங்கள் தான் நாம், இதுதான் ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர்டாக இருக்கக்கூடிய ஒரு உரைநடையாக இருக்கும். ஒரு ட்ராமா இருக்குது, இதெல்லாம் இந்த நஸ்ரே ஃபன்னிக்கு கீழே வரும். அப்போ நஸ்ரே ஃபன்னா என்ன, இந்த லிட்ரேச்சரில் எது எது நாம் வருமோ அதுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம், அது உரைநடையில் இருக்கணும். ஒரே நடையில் இருக்கக்கூடிய உதாரணமாக நம்ம மேலே சொன்ன மாதிரி அந்த மாதிரி உதாரணங்கள் இருக்கக்கூடிய ஒரே நடையில் இருக்கக்கூடிய விஷயங்களை நஸ்ரே ஃபன்னின்னு சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு பேர் நஸ்ரே அதபி அப்படின்னு சொல்லி பேர். நஸ்ருக்கு
इस किस्म में साहिब कलाम अपने तजुर्बात व एहसासात को इस अंदाज से पेश करता है. அப்போ நஸ்ரே ஃபன்னி இதுல முக்கியமா என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா, சாஹிப் கலாம் பேசக்கூடியவர் வந்து தங்களுடைய அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸு, எஹ்சாசாத், உணர்ச்சிகள், உணர்வுகளை தங்களுடைய அந்த பேனாவின் மூலமாக, அந்த உரைநடையின் மூலமாக என்ன செய்வார் அவர் வெளிப்படுத்துவார். முகாத்தப் கா தில் வ திமாக் இஸ்ஸே. இதுல என்ன ஏதுன்னு சொல்லி சொன்னா, நஸ்ரே ஃபன்னியினுடைய முக்கியமான விஷயம் அசர், எதிரில் இருக்கக்கூடியவர். அது நம்ம ஓரலா இருந்தால் இதில் இருக்கக்கூடியவர், அல்லது படிக்க அவர் அந்த கட்டுரையை, அந்த விஷயத்தை படிக்கிறார், கதையை படிக்கிறார் சொல்லி சொன்னா அவருக்குள்ள ஒரு அசர் ஏற்பட வேண்டும். அசர் ஒரு பிரதிபலிப்பு. அவருக்கு ஒரு நாம சொல்லக்கூடிய அந்த வார்த்தையின் மூலமாக அது படிக்கக்கூடிய அந்த கட்டுரையாக இருக்கலாம், அல்லது கதையாக இருக்கலாம், அல்லது டிராமாவாக இருக்கும். அதன் மூலமாக அதை படிக்கக்கூடியவருக்கு என்ன செய்யணும், ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஏற்படணும். குபுல் கர் இருக்கு. இதுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம், நஸ்ரே ஃபன்னின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த நஸ்ரே ஃபன்னி அப்படிங்கிறது தில் ஒ திமாக், அறிவு சம்பந்தப்பட்ட, இன்னும் உள்ளம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பேசக்கூடியவருடைய உணர்ச்சி, எஹ்சாசாத் இதெல்லாம் இருக்கணும். அதுக்கப்புறம் நஸ்ரே ஃபன்னி இருக்கு இல்லையா, நஸ்ரே ஃபன்னி, நஸ்ரே ஃபன்னியும் ரெண்டு வகையாக இருக்குது. ஒன்று நஸ்ரே வஸ்ஃபி, இன்னொன்று நஸ்ரே இன்ஷாயி. நஸ்ரே வஸ்ஃபினா என்ன? வஸ்ஃபுனா உங்களுக்கு தெரியும். வஸ்ஃபுனா என்ன செய்ய, ஒரு விஷயத்தை என்ன செய்யறது, வர்ணிக்கிறது. அப்படியே என்ன செய்யறது, வர்ணிக்கிறது. இப்போ கதையை எடுத்துக்கிங்களேன், கதை அப்படிங்கிறது என்னது, அது ஒரு ஒரு கற்பனை தான். அது எப்படின்னு செய்யறது, ஒருத்தர் வந்தாரு, அந்த இது நீ சொல்றேன் ஒரு கதை, கதை அப்படிங்கிறது என்ன செய்யுது, ஒரு ஒரு விஷயத்தை அப்படியே கற்பனையா என்ன செய்யறது, வர்ணிக்கிறது. இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம், நஸ்ரே வஸ்பின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த வர்ணனை, அந்த வஸ்பு அப்படிங்கிறது ஒரே நடையில் இருக்கும். நஸ்பே வஸ்பின்னா என்ன, ஒரு வர்ணனை, ஒரு நம்மளுடைய ஹியாலில் இருக்கக்கூடிய ஒரு சிந்தனையில் இருக்கக்கூடிய ஒரு கற்பனை கதை, கதாபாத்திரம், இது என்ன செய்யறது, நஸ்ரில் உரைநடையாக கொண்டு வர்றதுக்கு பேர் தான் நஸ்ரே வஸ்பி. நஸ்ரே வஸ்பி, இன்னொன்று வந்து நஸ்ரே இன்ஷாய். அதை நாம் என்ன செய்வோம், அதனுடைய தாரிஃபில் விளக்கங்களில் பார்க்கும். நஸ்ரே வஸ்பினா என்ன அப்படின்னு சொன்னா, इस नस्र को कहते हैं इसमें साहिब कलाम किसी हैयत या किसी वाक़या की मंजर किसी करता है. அதாவது நஸ்ரே வஸ்ஃபினா என்ன, அந்த அந்த விஷயத்தை எழுதக்கூடியவர் அல்லது சொல்லக்கூடியவர் என்ன செய்வார் அவர்னா, கிசி ஹையத், ஏதாவது ஒரு ஒரு தோற்றத்தை, ஒரு சூழ்நிலையை, அல்லது ஒரு 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 நிகழ்ச்சியை, ஒரு வாக்கியாவை என்ன செய்வார், ஒரு நிகழ்ச்சியை அப்படியே படம் பிடிச்சு காட்டுறது. அப்போ நம்ம கதையை படிக்கும் பொழுது, இப்போ உதாரணம் பாருங்களேன், ஏதாவது கதையை, ஒரு நாவலையோ ஒரு கதையையோ படிக்கும் பொழுது அது அப்படியே நம்மளுடைய அப்படியே தோற்றத்தை நம்மளுடைய உள்ளத்துல அப்படியே சிந்தனையில கொண்டு வரும். இப்போ அதைத்தான் சொல்றாங்க நஸ்ரே வஸ்ஃபினா என்ன, அது அப்படியே வர்ணனை செய்யும் பொழுது, அதை படிக்கும் பொழுது, அதை கேட்கும் பொழுது, கதையை கேட்கும் பொழுது நாமே என்ன செஞ்சிடும், அந்த உலகத்துக்குள்ள என்ன செஞ்சிடும், போயிடும். இஸ்கி ஹத் ஒ கால் யா தஃலீலாத் கு அல்ஃபால் கி ஹசன் சே. அப்போ அதனுடைய வார்த்தைகளும் நல்ல வார்த்தையா இருக்கணும். சும்மா நஸ்ரே முர்சல் வந்து டே டு டே லைஃப்ல நம்ம பழகக்கூடிய வார்த்தைகளா இருக்கணும். ஆனால் நஸ்ரே ஃபன்னியை பொறுத்தவரையும் அதனுடைய வார்த்தைகள் நம்ம செலக்டடா இருக்கணும். ரொம்ப கச்சடாவான, ரொம்ப மோசமான வார்த்தைகள், அந்த மாதிரியான வார்த்தைகள் என்ன செய்யக்கூடாது, நஸ்ரே ஃபன்னியில் இருக்கக்கூடாது. நல்ல வார்த்தைகளாக இருக்க வேண்டும். மக்களுக்கு முகம் சுளிக்கக்கூடிய வார்த்தைகளாகவோ, அல்லது அதே சமயத்தில் புரியக்கூடிய வார்த்தைகளாக இருக்கணும். அப்படிப்பட்ட உரைநடையில் இருக்கக்கூடியது தான் நஸ்ரே வஸ்பின்னு சொல்லி சொல்லுவோம். ஏதாவது வர்ணிக்கக்கூடியதாக இருக்கணும். சரி பாருங்க, நஸ்ரே வஸ்பிக்கு ஒரு உதாரணத்தை போடுறாங்க. நஸ்ரே வஸ்பிகா நமூனா, நஸ்ரே வஸ்பியினுடைய ஒரு உதாரணம். நபி மாலிக், இதுக்கு ஒரு ஹதீஸை தான் என்ன செய்கிறாங்க, உதாரணமாக போடுறாங்க. நபி மாலிக் அல்-ஷரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال يا أيها الناس اسمعوا واعلموا أن لله عز وجل عبادا ليسوا بأنبياء ولا بشهداء يغبطهم الأنبياء والشهداء. நான் வார்த்தை வார்த்தை அர்த்தம் வைக்கிறது இங்கே நோக்கம் இல்லை. எனவே எல்லாருமே, நீங்கள் எல்லாருமே படித்த ஆலிம்களாக அல்லது படிக்கக்கூடிய மாணவர்களாக இருப்பீர்கள். உங்களுக்கு ஏற்கனவே அரபி நல்லா தெரியும். எனவே லெஃபல் பை லெஃபல் நீங்கள் பண்ணி போகணும்னு சொல்லி சொன்னா ரொம்ப டைம் ஆயிரும். அப்போ ஹதீஸை பாருங்க, அபூ மாலிக் அல்-ஷரி ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மக்களே இங்கே கேளுங்க, அறிஞ்சுக்குங்க, நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு நபிமார்களும் சுஹதாக்களும் அல்லாத வேறு சில நல்லடியார்கள் இருக்கிறாங்க. அந்த நல்லடியார்கள் எப்படிப்பட்டவர்கள்னு சொன்னால், அவங்கள பார்த்து நபிமார்களும் சுஹதாக்களும் கூட என்ன செய்வாங்க, அவங்கள பார்த்து அவங்களுடைய அந்தஸ்தை பார்த்து என்ன செய்வாங்களாம், பொறாமைன்னா எகுபித்தனா பொறாமை கிடையாது, பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு அவங்கள பார்த்து என்ன செய்வாங்க, அவங்கள பார்த்து ஒரு இந்த அளவுக்கு அவங்களுக்கு கிடைச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வாங்க, எண்ணுவார்கள். அலா மஜாலிசியும் முக்குர்பிஹிம் இலல்லாஹ், அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அல்லாஹ்வினுடைய அந்த நெருக்கமும் அந்த அந்தஸ்தையும் பார்த்து அவங்க என்ன செய்வாங்க, நபிமார்களே கூறிய பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு அந்த மக்கள் இருப்பாங்க.
فرجع رجل من الأعراب من قاصية الناس وألوى بيده إلى نبي الله صلى الله عليه وسلم. இப்போ இதை சொன்ன உடனே அங்கேருந்து ஒரு தூரத்துலேருந்து ஒரு மனிதர், ஒரு ஆராபி வந்தார். வந்து கேட்குறாரு, யார் சொல்லலாம் நாயகமே, கையை காட்டி, நாசும் மின நாசி லைசூபில் அம்பியா வலாபி ஷோதா, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி நபிமார்களும் கிடையாது, ஷஹீதுகளும் கிடையாது, ஆனால் அவங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்தஸ்தை பார்த்து யகபித்துஹுமுல் அம்பியா ஷுஹதா வலா மஜாலசிஹிம் குர்பிஹிம் மினல்லாஹி அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்களே, இன்னாத்துஹும் லனா யானி சிஃப்ஹும் லனா, அவங்கள பற்றி சொல்லுங்களேன், அவங்களுடைய தன்மைகள் என்ன, வர்ணனைகள் என்ன, அந்த அளவுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க, எதனால அவங்க அந்த அந்த அந்தஸ்து அடைஞ்சாங்க, சிஃப்ஹும் எங்களுக்கு என்ன செய்யுங்க, வர்ணிங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ பாருங்க, இந்த சிஃப்ஹும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நஸ்ரி வஸ்ஃபீனா என்ன, ஒரு விஷயத்தை, ஒரு வாக்கியாவை, ஒரு ஒரு சம்பவத்தை, ஏதாவது ஒரு விஷயத்தை என்ன செய்யறது, வர்ணிக்கிறது. அது அப்படியே நம்ம படிக்கும் பொழுது நம்மளுடைய கண்ணு முன்னாடி என்ன செய்யும், சிஃப் ஹூம்லனா, அதுதான் சொல்ற பாருங்க, சிஃப் ஹூம்லனா எங்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க, வர்ணிங்க. ஃபசர்ர வஜுஹு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகத்துல ஒரு மகிழ்ச்சி. நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்களே, லிசுஆலில் ஆராப், அந்த அரபியினுடைய கேள்வியை பார்த்து என்ன செய்து ஒரு மகிழ்ச்சி வருது. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹும் நாசு மின் அஃப்னா இன்னாசி வனவாசில் கபாயிலி, அவங்க பெரிய அஹ், ஒரு தனிப்பட்ட ஒரு நபர்களோ அல்லது ரொம்ப முக்தி அடைஞ்சவங்க அப்படிலாம் மாதிரிலாம் கிடையாது, ரொம்ப துறவரம் மேற்கொண்டாலும் கிடையாது, சாதாரண மக்கள் தான். அவாம் ஃபி அஃப்னா இன்னாஸ், மக்களுடைய ஓரங்கள் இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் தான். நவாசில் கபாயில், சாதாரண மக்களோடு மக்களாக இருக்கக்கூடியவங்க தான். லம் தசில் பைனஹும் மர்ஹாமுன் முத்தஃபாரிகத்துன் தஹாபு ஃபில்லாஹி வதசாஃபு, இவங்களுடைய தன்மை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்போ இங்க பாருங்க, தஹாபு ஃபில்லா, அவங்க அல்லாஹ்வுக்காண்டி என்ன செய்வாங்க, ஒருவருக்கு ஒருவர் பிரியம் கொள்வார்கள். வதசாஃபு, இன்னும் அல்லாஹ்வுக்காண்டி என்ன செய்வாங்க, முஹப்பத் கொள்வாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்காண்டியே அவங்க பரிசுத்தமானவர்களாக இருப்பார்கள். யதஅல்லாஹு லஹும் யௌமல் கியாமத்தி மனாபிர, இவங்க மற்ற மக்களை அல்லாஹ்வுக்காண்டி பிரிய கொள்வார்கள். இதுதான் அவங்களுடைய தன்மை. எதனால அவங்க அந்த அந்தஸ்து அடைஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லி சொன்னா, அவங்களிடத்துல இஹ்லாஸ் இருக்கும், அல்லாஹ்வுக்காக வேண்டி அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும். இவங்களுக்காக வேண்டி அல்லாஹ்தால என்ன கொடுப்பான், யதஅல்லாஹு லஹும் யௌமல் கியாமத்தி மனாபிர மின் நூரின், அல்லாஹ்தால அவங்களுக்கு நூறிலான ஒரு மிம்பர்களை என்ன செய்வான், அவங்களுக்கு ஆக்குவான். இப்போ இஜ்லிசுஹும் அலைஹா, அல்லாஹ்தால அவர்கள் மீது அமரச் செய்வான். ஃபயஜஅல் உஜூஹுஹும் நூரா, அவங்களுடைய அவங்களுடைய முகமும் ஒளியால் என்ன செய்யும், பிரகாசிக்கும். வசியாபுகும் நூரா, அவங்களுடைய ஆடையும் நூறா இருக்கும். கியாமத்தி வலா இஃப்ஸாவுன, மக்கள் எல்லாம் திரிக்கிறக்கூடிய அந்த கியாமத்தினால இவர்கள் திரிக்கிற மாட்டார்கள், இவர்களுக்கு எந்த விதமான திடுக்கமும் இருக்காது. வஹும் அவுலியா உல்லாஹி, இவங்க தான் யாருன்னு சொல்லிச்சுன்னா அல்லாஹ்வுடைய வலிமார்கள், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றவர்கள். அல்லதீன லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், இவர்களுக்கு எந்த பயமும் எந்த கவலையும் இருக்காது. ரவாஹு அஹ்மதுல இந்த ஹதீஸ் இருக்குது. அப்ப இந்த ஹதீஸ் அப்படிங்கிறது நஸ்ரே வஸ்ஃபியினுடைய ஒரு உதாரணமா இருக்குது. அடுத்து நஸ்ரே ஃபன்னியினுடைய இன்னொரு உதாரணம், இன்னொரு வகை அப்படிங்கிறது நஸ்ரே இன்ஷாய். நம்ம மேலே பார்த்தோம், நஸ்ரே ஃபன்னி வந்து ரெண்டு வகையாக இருக்குது. வஸ்ஃபின்னா ஒரு வாக்கியாவை, ஒரு மம்பரை அப்படியே கண்ணுக்கு முன்னாடி செய்கிறது, கொண்டு வர்றது. நஸ்ரே இன்ஷாயி அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது, நஸ்ரே இன்ஷாயினா என்ன, நஸ்ரே ஃபன்னிக்கு தூசரி கிஸ்ம், நஸ்ரே ஃபன்னியினுடைய இன்னொரு வகை அப்படிங்கிறது நஸ்ரே இன்ஷாயி அப்படின்னு சொல்லி சொல்லப்படும். இது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், ஜிஸ் நஸ்ர் மே சாஹிப் கலாம் ஜிந்தகி கி தஜ்ரபாத், அப்போ இதான் முக்கியம். அவர் என்ன செய்வார், தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், வாழ்க்கையினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன செய்வார், பராராசத் முத்தஅத்தர். நஸ்ரே ஃபன்னியினுடைய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, அதை படிக்கக்கூடியவர், கேட்கக்கூடியவருடைய உள்ளத்துல என்ன செய்யணும், அந்த உரைநடை ஒரு அசராத்தை ஏற்படுத்தும், ரிஃப்ளெக்ஷன், ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்படுத்தும். அந்த அளவுக்கு என்ன செய்யணும், இருக்கணும். மேலே சொன்னது ஒரு சம்பவத்தை, ஒரு வாக்கியாவை வர்ணிக்கிறதா இருந்தா, இது என்ன, நஸ்ரே ஃபன்னியினுடைய இன்னொரு வகையாக இருக்கக்கூடிய இன்ஷானா என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, தஜ்ருபாத், தன்னுடைய அப்படியே தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பயன்படுத்தி என்ன செய்யறது. இங்கேயும் ஹியாலாத்து வரலாம், ஹியாலாத்து. ஆனா இதுல இப்ப வந்து சாஹிப் கலாம் இஸ்மே அப்படி தசவுராத் அவர் ஜாவியா ஃபிக்ர், தன்னுடைய சிந்தனைகளை இலஹார் வெளிப்படுத்துவார். கிசி வாக்கிய ஏதாவது ஒரு சம்பவத்தை மந்தர், இங்கேயும் அந்த மாதிரி சம்பவத்தை மந்தரை கொண்டு வர்றது தான் தன்னுடைய உணர்ச்சியோட, தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸோட கலந்து, இதான் முக்கியம், தன்னுடைய உணர்ச்சியோட எக்ஸ்பீரியன்ஸோட கலந்து ஒரு உரைநடையாக கொண்டு வரக்கூடியதற்கு தான் என்ன சொல்லுவோம், நஸ்ரே இன்ஷாயி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நஸ்ரே இன்ஷாயி, அதற்கு ஒரு உதாரணத்தை இன்ஷால்லா போடுறாங்க, பார்ப்போம். அப்போ நஸ்ரே இன்ஷாயினுடைய இன்னொரு உதாரணத்தை நம்ம பார்க்குறோம். நஸ்ரே இன்ஷாயி வந்து ஒரு உதாரணம் போட்டிருக்கிறாங்க. இந்த உதாரணம்
இது ஒரு ஒரு கதை. கலீல் ஜிப்ரான். கலீல் ஜிப்ரான் ரொம்ப கவிதைகளுக்கும் கதைகளுக்கும் ஃபேமஸான ஒரு நபர். அரபிக் கதைகள் இங்கிலீஷ்ல எழுதியிருக்கிறாரு. நபி, போயட், ப்ராஃபட்னு ஒரு இது, அப்போ உடைந்த சிறகுகள், இந்த மாதிரி நிறைய என்ன செஞ்சிருக்கிறாரு, எழுதியிருக்கிறாரு. இவர் 1880, 1980 வாழ்ந்தவர். 1930 30 கிட்ட பார்த்தானாருன்னு நினைக்கிறேன். அம், முஸ்லீம் அல்லன்னு நினைக்கிறேன். முஸ்லீம் இல்லை, ஒரு கிறிஸ்தவர். ஆனால் அரபியில் நிறைய கதைகள் கவிதைகள் எழுதியிருக்கிறாரு. அவருடைய கலீல் ஜிப்ரானுடைய, கலீல் ஜிப்ரான் அவருடைய ஹிகாயத், ஒரு கதை துமா வைப்திசாமா அப்படிங்கிற அந்த கதைகள். கண்ணீர், சிரிப்பு, கண்ணீர் மற்றும் சிரிப்பு, அந்த கதையிலிருந்து ஒரு பேராகிராஃப் என்ன செஞ்சிருக்கிறாங்க, எடுத்து போட்டிருக்கிறாங்க பாருங்க. في تلك الدقيقة ظهرت من وراء الأشجار الصفصاف سبية تجر أذيالها على الأعشاب. அந்த நேரத்தில் லஹரத் மின் வராய ஷாரிஷ் அஸ்ஜார் சஃப்சாப். சஃப்சாப் சொன்னா அது ஒரு மரம், நிறைய அடர்த்தியான கிளைகளை கொண்ட வில்லோ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், வில்லோ ட்ரீ. அடர்த்தியான கிளைகளை கொண்ட இந்த மரங்களுக்கு பின்னாடி இருந்து ஒரு ஒரு பெண் ஒரு பெண் வெளியானால், தஜுர் அதியாலஹால் ஆஷாப். அதியால்னு சொல்லி சொன்னா, அதில் சொன்னா வாளு. இந்த இடத்தினுடைய அவ பெரிய பின்னாடி வரும். அது ஒரு ராணியின் ஒரு இளவரசனுடைய மகள். இப்போ இளவரசனுடைய மகள்னு சொல்லி சொன்னாலே அந்த அளவுக்கு என்ன செய்வாங்க, பெரிய ஒரு நீண்ட ஸ்கர்ட் மாதிரி ரொம்ப லென்த்தியாக இருக்கக்கூடிய ஆடையை போட்டிருப்பாங்க இல்லையா. அப்போ அதை அப்படியே என்ன செய்யறா, தஜுர் அதியாலஹா, அதியால் அப்படின்னு சொல்லி சொன்னால வாள். இங்கே வாள், அதாவது டெய்ல், வால் நோக்கம் இல்லை. ஆஷாப் கிளை, அந்த மரத்தினுடைய கிளைகள் மீது தன்னுடைய அந்த ஆடைகளை அப்படியே, ஆடைகளை அல்லது கையை, அப்போ நடக்கும்போது ஒரு கேஷுவலாக நடக்கும்போது நடப்பாங்களே அந்த மாதிரி கையை அதில் தேய்ச்சிக்கிட்டே என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. வகஃபத் பி ஜானிபில் ஃபத்தா. அங்கே ஒரு 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 யங்ஸ்டர், ஒரு வாலிபர் இருக்கிறாரு. அவருக்கு பக்கத்தில் அந்த அந்த பெண்மணி நிற்கிறாங்க. ஒலா தேதஹா அல் ஹரீரா அல் ரசி. தன்னுடைய பட்டு போன பட்டு போன்ற, பாருங்க அந்த வார்த்தைகள் வார்த்தைகளை பாருங்க. எதஹல் ஹரீரா ஹரீரியா. தன்னுடைய பட்டு போன்ற கைகளை அந்த பெண் வைத்தாள் அலா ரசி, அந்த அந்த வாலிபனுடைய தலையின் மீது. ஃபனதர இலேஹா நதரத்த நாயிமின். அந்த அந்த வாலிபன் அந்த பெண்ணை பார்க்குறாரு. நதரத்த நாயிமின் அயக்கலம் சுஜா சம்சி. சூரியன் மூஞ்சில பட்டு விழிக்கிறக்கூடிய ஒரு நபர் எப்படி பார்க்குறாரோ, அப்போ அவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்தவர் டக்குன்னு ஒரு வெளிச்சமான ஒரு, அந்த அளவுக்கு வெளிச்சமான ஒரு சூரியனை அவர் பார்க்கும் பொழுது எப்படி கண்ணை கூசிட்டு பார்ப்பாரோ, அந்த மாதிரி என்ன செய்றாரு, அந்த பெண்ணின் பக்கம் அவர் பார்க்கின்றார். ஃபர்ஆ இப்னத்துல் அமீரி. அப்போ அங்க யார் நிற்கிறான்னு சொல்லி சொன்னா, அமீரினுடைய, இளவரசரினுடைய மகள். வாக்கிஃபத்தன் ஹிதாஹோ. அவருக்கு நேரா என்ன செய்றா, அந்த பெண்மணி நிற்கிறா, அதை பார்க்குறாரு அந்த வாலிபர். இப்போ ஜஸா அலா ருக்பத்தைஹி மிசலமா ஃபால மூசா இந்தமா ரஆ அல் அலீகத முஸ்தஈலத்தன் அமாமஹு. எந்த அளவுக்கு ஒரு வர்ணிக்கிறது, எந்த அளவுக்கு உதாரணம் பாடுறேங்க. இப்போ ஜசாலா ருக்பத்தைஹி, அந்த வாலிபர் முழங்காலிட்டு முட்டு போட்டு நின்னாரு. எப்படி மூசா அலை இஸ்லாம் அந்த நெருப்பை பார்த்த பொழுது. அப்போ மூசா அலை இஸ்லாம் தன்னுடைய மனைவி கூட்டு போகும்போது சொல்லுவாங்க இல்லையா, இன்னி ரைத்து ஏதோ ஒரு ஆத்து, சாரி, நான் இந்த ஒளியை பார்க்கின்றேன், அதில் நான் என்ன செய்வேன், ஒளியை பெற்றுக்கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. மூசா அலை இஸ்லாம் அந்த நெருப்பை பார்க்கும் பொழுது, அப்போ அந்த நெருப்பை பார்க்கும் பொழுது, அங்க அல்லாஹ்வினுடைய ஜோதியை பார்க்கும் பொழுது, அல்லாஹ்வினுடைய ஜோதியை பார்க்கும் பொழுது அவங்க எப்படி அல்ல அலீகத்த முஸ்தாயிலத்தன், ஜுவாலை அப்படியே ஜொலிக்கக்கூடிய அந்த ஜுவாலையை பார்க்கும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வாறு மண்டியிட்டார்களோ அதே போன்று இந்த வாலிபரும் அந்த பெண்ணுக்கு முன்னாடி மண்டியிட்டார். வலம்மா அராதல் கலாம இருத்தஜாலிஹி. அவர் பேச நாடிய பொழுது அவருக்கு வார்த்தை வரல. இருத்தஜாலிஹி ஃபனாபத் ஐநாஹு அத்தாஃபியஹ்தானி பித்தம்இ அன் லிசானிஹி. கண்ணிலேருந்து கண்ணீரா கொட்டுது. அப்போ அன் லிசானிஹி, ஓ, வாய்க்கு பதிலா நாக்கால பேசுறதுக்கு வேலை அவர் என்ன செஞ்சாரு, கண்ணீரால பேசுறாரு அப்படிங்கிறார். ஃபனாபத், நான் பதிலாகுது. ஐநாஹு, கண்கள் வந்து என்ன செய்யுது, பதிலாக வாயால பேசுறதுக்கு வேலை கண்ணீர் துளிகளால் என்ன செய்றாரு, பேசுறாரு. சும்மா ஆனகத்துஹு சபியத்து வகப்பலத் ஷஃபத்தைஹி வகப்பலத் ஐனைஹி ராஷிகத்தல் மதாமிஇ சஹீனா. அப்ப அந்த பெண்
அந்த வாலிபனை முத்தமிட்டால், கண்கள்ல, உதடுகள்ல முத்தமிட்டால், இப்படி ஒரு சூடோட, அதாவது ஒரு இதெல்லாம் சும்மா கதை, ஒரு தமிழ்ல கதை படிக்கணும், தமிழ் இங்கிலீஷ் அது மாதிரி இது ஒரு கதை தான் சரியா. அந்த மாதிரி பாருங்க, காலத்து வி சௌத்தின் அல்தஃபி மின் நுகமத்தின் நாய். ஒகாலத் அந்த பெண்மணி பேசுறா, எப்படி பேசுறான்னு சொல்லுதுன்னா பிசௌத்தின், அப்படிப்பட்ட ஒரு ஒரு துணியில, ஒரு டோன்ல, அல்தஃப் ரொம்ப மென்மையான டோன்ல, நுகமத்தின் நாய், அப்படியே ஒரு ஒரு சொல்ல முடியாது, பேசுறதே பாடுற மாதிரி இருக்கு. அந்த பாட்டு படிக்கக்கூடிய இசை தொனியில என்ன செய்யறா அந்த பெண்மணி பேசுறா. கதராய் துகையா ஹபீபி في أحلامي ونظرت وجهك في وحدتي وانقطاعي فأنت رفيق نفسي الذي فقدته. قد رأيتك، நான் உன்னை என்னுடைய கனவுல பார்த்துருக்கிறேன், என் கனவுல வந்தவன் நீதான். உன்னுடைய முகத்தை என்னுடைய தனிமையில நான் என்ன செஞ்சிருக்கிறேன், பார்த்துருக்கிறேன். என்னுடைய கனவில் வந்தவன் நீதான். நீதான் என்னுடைய உற்ற தோழன். நஃபீக்கு நஃப்சி அல்லதி ஃபகத்துஹு, நான் இழந்து விட்ட என்னுடைய தோழன் நீதான். ஒன் நிஸ்ஃபி அல் ஜமீலா அல் ஜமீல் அல்லதி இன்ஃபசல்து அன்ஹு இந்தமா ஹுக்கிம அலைய பில் மஜீ இலா ஹாதில் ஆலம். இந்த உலகத்துக்கு நான் வர்றதுக்கு முன்னாடி வரும்போது இரண்டுமிருந்து பிரிந்து விட்ட என்னுடைய அழகின் ஒரு துண்டு நீ. கது ஜித்து, இப்போ நான் வாங்கிட்டு வந்துட்டேன். சராயன் யா ஹபீபத்தி லி அல்தகி பிக, உன்னை சந்திப்பதற்காக, உன்னோடு சேர்வதற்காக, உன்னோடு இணைவதற்காக நான் வந்துட்டேன். வஹா அந்த அல் ஆன பைன திராஇ ஃபலா தஜ்ஸா, நீ இப்போ எனக்கு முன்னாடி இருக்கிற, நீ திடுக்கிடாத. நான் இளவரசனுடைய மகள் அப்படிங்கிறத நினைச்சு நீ என்ன செய்யாத, திடுக்கிடாத. கதை தரக்து மஜித வாலிதி, நான் என்ன செஞ்சிட்டேன், என்னுடைய தந்தையினுடைய எல்லா விஷயங்களையும், அந்தஸ்தையும் எல்லாத்தையும் நான் விட்டுட்டு வந்துட்டேன். அத்துபாக, எதுக்காக வேண்டி, உன்னோடு நான் என்ன செய்யணும், உன்னோடு நான் வர வேண்டும், உன்னோடு இணைய வேண்டும். இலா அகாசில் அறுதி, பூமியினுடைய எல்லை எங்க போனாலும், நீ எங்க போனாலும் உன்னோடு நான் உன் கைகோர்த்து வர வேண்டும் என்பதற்காக என்னுடைய தந்தையினுடைய எல்லா விஷயத்தையும், அந்தஸ்தையும், சுகபோகத்தையும் நான் விட்டு வந்து விட்டேன். அஷரபமாக்க கசல் ஹயாத்தி வல் மௌத், மரணமோ வாழ்வோ, அது உன் கூட நான் இருக்க வேண்டும் என்பதற்காக நான் விட்டு வந்துட்டேன். குமியா ஹபீபி எந்திரி, இப்போ நதஹபு இலல் பர்ரியத்தில் வயதத்தில் நிசான், இந்த மனிதர்களை விட்டும் வெகு தூரமாக, வெகு தூரமான ஒரு காற்றிலே நாம் என்ன செஞ்சிடும், போயிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றா. போறாங்க. மஷல் ஹபீபானி பைனல் அஷ்ஜாரி துஃபீஹிமா சதாயிருள்ளை, இரவினுடைய அந்த இருள் அவை அவர்களை மறைத்து விடக்கூடிய நிலையில அவங்க ரெண்டு பேரும் என்ன செய்ய நடந்து போறாங்க. அந்த இருள்ல, இரவினுடைய இருள் என்ன செஞ்சிட்டாங்க, மறைஞ்சு போயிட்டாங்க. வலா யக்ஃபீஹிமா பதுஷுல் அமீரி, அந்த அமீர் இளவரசனுடைய தலைவருடைய அமீரனுடைய அந்த கொடுங்கோன்மை, அவர்களுடைய இந்த விஷயம் அப்படிங்கிறது அவர்களை பயமுறுத்தல. இரவினுடைய விஷயங்களும் இருளும் அவர்களை பயமுறுத்தவில்லை. அப்படியே நம்ம போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த காட்டுக்குள்ள மறைஞ்சு போயிட்டாங்கன்னு வைங்க. அதுக்கப்புறம் ஹுனாக்க, இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, ஹுனாக்க ஃபி அத்ராஃபில் பலதி, அம், அந்த நாட்டினுடைய இன்னொரு ஓரத்துல, இன்னொரு பகுதியில, அ- அசர ருவாதுல் அமீரி அலா ஹைக்கலைனி பஷரியை தீனி, என்ன செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னா, அரசருடைய மகள் இல்லையா, அதை தேடி அந்த அரசர் என்ன செய்றாரு, ஆட்கள் அனுப்பியிருக்கிறாரு. அந்த அரசனுடைய ருவாது ஆட்கள் என்ன செய்றாங்க, ஒரு இரண்டு எலும்புக்கூடுகளை ஹைக்கல்னா எலும்புக்கூடு, பஷரிய தேனி மனித எலும்புக்கூடுகளை பார்க்குறாங்க. கிலாதத்துன், ஒரு அந்த எலும்புக்கூட்டில், ஒரு மனித எலும்புக்கூட்டில் மட்டும் என்ன செய்யுது, கிலாதா மாலை இருக்குது, தஹபியா தங்கத்திலான மானை. இன்னொரு உடல், இன்னொரு அந்த எலும்புக்கூட்டில் ஒன்றும் இல்லை. அப்போ தெரிஞ்சுக்கிட்டாங்க, இந்த மாலை வச்சு அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க, இது வந்து இளவரசனுடைய மகள் அப்படின்னு. அப்போ குருபிகிமா, ரெண்டு பேத்துக்கு பக்கத்துல ஹஜரோன், ஒரு கல்லு, குத்திபத் அலை, அந்த கல்லில் எழுதப்பட்டிருக்கிறது, ஹாதிகள் கலிமாத், இந்த வார்த்தைகள். கத் ஜமானல் ஹுப்பு ஃபமை யுஃபர்ரிகுனா, எங்களை அன்பு காதல் ஒன்று சேர்த்து விட்டது, எங்களை யார் பிரிக்க முடியும். வஹத்னல் மௌத்து ஃபமை எர்ஜினா, எங்களை மௌத்து பிடித்து விட்டது, எங்களை யாரு திரும்ப கொண்டு வர முடியும் அப்படிங்கிற இந்த ஒரு கதை. இந்த கதை அப்படிங்கிறது பண்ணே. இப்போ கிஸ்ஸா நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த கிஸ்ஸா அப்படிங்கிறது, கிஸ்ஸாங்கிறது கதைகள், ரிவாயத்து, அதே மாதிரி ட்ராமா, இதெல்லாம் ஃபன் நஸ்ரே ஃபன்னியினுடைய உதாரணத்தில் வரும். அதுக்கு உதாரணமாக என்ன செஞ்சுருக்கிறாங்க, போட்டிருக்கிறாங்க. ஆக நாம் இதுவரையும் நஸ்ரினுடைய வகைகளை பார்த்துட்டு வர்றோம். நஸ்ருக்கு முக்கியமாக ரெண்டு வகை இருக்குது, நஸ்ரே ஃபன்னி, நஸ்ரே முர்சல். நஸ்ரே முர்சல், நஸ்ரே மற்றும் ஃபன்னி. நஸ்ரே முர்சலை ரெண்டு வகையாக பிரித்தாங்க, நஸ்ரே பசீத்து, நஸ்ரே இல்மி. அதே மாதிரி நஸ்ரே ஃபன்னியை ரெண்டு வகையாக பிரித்தாங்க, நஸ்ரே ஒஸ்ஃபி மற்றும் நஸ்ரே இன்ஷாயி. அதனுடைய உதாரணங்களையும் இன்ஷால்ல பார்த்தோம். இதெல்லாம் உருதுல இருக்குதே. அப்போ தாரிஃப் கேட்டால் நான் எப்படி எழுதுறது,
இந்த பரீட்சையில் ஏற்கனவே சொன்ன மாதிரி உருதுல எழுதலாம் அல்லது அரபியில் எழுதலாம். அரபியில் எழுதுறது சொல்லி சொன்னால் அரபியினுடைய தாரீஃபுகளையும் இன்ஷால்லா அடுத்த பாடங்களில் அடுத்த வீடியோக்களை நான் என்ன செய்கிறேன், அரபியினுடைய தாரீஃபை நான் கொண்டுட்டு வந்து உங்களுக்கு ஒரு பிடிஎஃபாக நான் இன்ஷால்லா அடுத்த பாடத்தில் அதனுடைய அரபியினுடைய தாரீஃபையும் அதனுடைய விளக்கங்களையும் எப்படி எழுதலாம், எந்த தாரீஃபை கேட்டால் எப்படி எழுதலாம் அப்படிங்கிறது இன்ஷால்லா பார்ப்போம். இன்ஷால்லா இந்த வீடியோ இந்த காணொலி அப்படிங்கிறது இதோடு முடிவடைகிறது. வாக்குறு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.